கைத்தலை நிறைக்கனி அப்பமோடு அவள் பொறி கப்பிய கரிமுக நடிப்பேனி கத்திடம் மடியவர் புத்தியில் உரையும் மத்தால வயிறானை உத்தமை புதல்வனை மட்டவில் மலர்கூட பணிவேனை முத்தமிழ் அடைவேனை முற்படு கிரிதனை முற்பட எழுதிய முதல்வோனை முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரதம் அச்செய்து போது செய்து அதிதீரா அத்துயர் அதுகோடு சுப்பிரமணிப்படும் அப்புணம் அதனடை இவமாகி அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மணமருள் பெருமாளே. இது எந்த பாட்டுன்னு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகள். ஏன் திருப்புகளை சொன்னேன்னா, இந்த படம் வெற்றி பெறது பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும்போது முதல் படத்து முதல் ஹீரோ நானா மாஸ்டர், அவங்களெல்லாம் உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட், ஒரு இயக்குனர் நடிகர், அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்களும் உயர்நிலையில் இருக்கிறாங்க, இவரும் உயர்நிலைக்கு வந்துடுவார். ஏன்னா அதுக்கு முதல் அடி எங்கேருந்து வருது பாருங்களா. பாராளுமன்ற உறுப்பினர் நமது எம்பி ராஜா அவர்களே வந்து இந்த படத்துக்கு வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகழ், ரெண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது காத்து வாக்கில் ஒரு காதல். காத்து இருந்தால் தான் வாழ முடியும். இந்த உடம்பு நீங்கள் நம்ம லவ் பண்ணணும்னு சொல்கிறார் பட்டினத்தார். ஊற்றை சரீரத்தை ஆபாச கொட்டியலை ஊன் பொதிந்த பீத்தல் துருத்தியை சோரிடம் தோற்பதையை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்று திரிந்து விட்டேன் கட்சி ஏகமனை. அப்போ இந்த உடம்ப நம்ம லவ் பண்ணணும். ஏன்னா காற்று இருக்கணும். காற்று இருந்தால் தான். நான் ஒரு வாக்கியம் எழுதினேன். அதாவது இது பேர் நாசி, அதாவது வாசி யோசி நாசியில் வாசின்னு எழுதிட்டேன். பெரிய சாமியாரா படிச்சு பார்த்தாங்க, பெரிய மகான் எழுதுன்ட்டு. அப்படி நிறைய பேர் தேடிட்டு சார், நான் சினிமா மேடம் கூட சொன்னாங்க, இது போல ஃபைட் மாஸ்டர் இப்பெல்லாம் பேசுறாரு, ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ராமாயணம் எழுதுகிற வான்மீகி போற வரவங்களை கொள்ளாடிச்சவர் கடற்கொள்ளையன் ஒரு ராமாயணத்தை தந்தார். 12 ஆழ்வாரில் ஒரு ஆழ்வார் திருமங்கை ஆழ்வார் போற வரவங்கள கொள்ளையச்சு கோயில் கட்டினார். இப்போ கோயில் கட்டி கொள்ளையச்சிட்டு இருக்கிறாங்க. அவர் யாருன்னா திருமங்கை ஆழ்வார். குலம் தரும் செல்வம் தரும் அடியார் படுந்துயிர் ஆயின எல்லாம் நிரந்தரம் செய்யும் நீர் விசும் அருளும் அருளோடு பெருநிலமலைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு கொண்டேன் ஓம் நமோ நாராயணா என்ற நாமம் சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அதாவது என்னன்னா, ஃபைட் மாஸ்டர் வந்து நிறைய ஆன்மீக விஷயங்கள் பேசும்போது இவர் எப்படி பேசுற படிக்கணும் நிறைய. அதாவது வீடு கட்டும் போது படி வச்சுது, படிச்சாதான் நிறைய விஷயங்கள் நம்ம கத்துக்கணும். உங்களை ஒரு விஷயம் கேட்கறாங்கள, படிச்சவன் சிறந்தவனா, ஒரு நாட்டை ஆளக்கூட ராஜா சிறந்தவரா சொல்லுங்க? இல்ல, படிச்சவர் சிறந்தவரா, ஒரு நாட்டை ஆளவர் சிறந்தவரா? இப்ப எல்லாரும் பசியா இருக்கிறோம், செவிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கம் வேணும் இல்ல? எப்படி படிச்சோம் நீ சொல்ற, அது விளக்கம் வேணும் இல்ல? அது சொல்றேன், சொல்றாங்களா? மன்னனும் மாசர கட்டவனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டவன் சிறப்புடையன். மன்னனுக்கு தேசம் என்ற சிறப்பு, கட்டவனுக்கு சண்டைகள் எல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகம் ஃபுல்லா தெரியும், இந்த நாட்டில் ஆடுற ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? எதுக்காக சொல்றேன்னா, நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்ப ரவி சொன்னாரு தாய்க்காக, அது ஒரு பாட்டு சொல்றேன் பாருங்களேன். நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இது, கண்ணில் சிறந்த உறுப்பில்லை, கொண்டானில் துண்ணீர் கேடீர் இல்லை, உண்மை வாழ்ந்த புதர்களை சார்ந்த செல்வம் இல்லை, ஈன்றாலூர் என்ன கடவுளும் இல்,
ஒரு தாய் இல்லைன்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாதுன்ட்டார். அப்போ எதுக்காக சொல்கிறோம், வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருமே கண்ணாயினர். இதுதான் நல்ல வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். இந்த பாட்டு, இந்த படத்தில் ஒரு பெரிய விஷயம். ரவியை கிட்ட வந்து கதை சொன்னார். சொல்லிட்டு இருக்கும்போது நான் என்ன கேட்டேன் ரவி கிட்ட, கதை நல்லதா இருக்குதுப்பா, இந்த படம் நீயே ஹீரோ நடிக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர், முதல்ல சொல்லியிருக்கலாமா, சொல்லிடக்கூடாதா? அப்புறம் நான் சொன்னேன், ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம கொஞ்சமாக கற்றுக்கிட்டா போதும், மாஸ்டருங்க அவங்க பாலிஷ் பண்ணிவிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களேன். எல்லாம் தெரிஞ்ச பைத்தியக்காரன் ஆகிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாம் என்ன நம்ம ஒருத்தர் கற்றுக்கிறது. அதுபோல் ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ப்ரொடியூசர் இருக்கிறாரில்ல, ரொம்ப தங்கமானவர். ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலையை அவர் தான் செய்வார் கூட இருந்துக்கிட்டு. எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்தேன், எனக்கு போகிற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் ப்ரொடியூசர் சொல்ல இல்லை, ஏன்னா அது மாதிரி ஈர்ப்பு இருக்குங்க. எப்போ நீங்கள் கலையை ரசிக்கிறீங்களா, வாழ்க்கையில் முன்னுக்கு வருவீங்க. நீங்கள் ரசிக்கணும். அது எப்போதும் பாருங்களேன், எதை நீங்கள் ரசிக்கிறீங்கன்னா உயர்த்த போகும். அதை நீங்கள் நேசிக்கலன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இன்றைக்கி நான் ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல்டு நான் இருக்கிறேன் பாருங்களேன். நான் மாஸ்டர் இருக்கிறேன், என்கிட்ட வந்தவங்க தான் நிறைய மாஸ்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா நான் மாஸ்டர், நம்ம 2 பசங்களும் மாஸ்டர். என்கிட்ட பேச மாட்டாங்க. ஏன்னு சொல்லுங்கள், நான் பெரிய மாஸ்டர், ஒரு சின்ன மாஸ்டர். ஒரு மரியாதை தான். அதனால் என்ன, படம் பார்த்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு. இப்போ இது இசை விழா தானே. இசைக்கு தமிழில் என்ன இருந்ததுங்களா, என்ன இருக்கும்? இசைனா புகழ்னா இருக்கும். புகழ்னா இசை. அதனால வள்ளுவர் வந்து இசை பற்றி எழுதலை. உலகத்தில் சிறந்த இசை 2 இசைன்னு சொல்றாரு. குழல் இனிது யாழ் இனிது என்ப தன் மக்கள் மழலை சொல் கேளாதார்னு எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ் என்ற உச்சிக்கு நீங்கள் வருவீங்களா, வர மாட்டீங்களா? எப்போது என்னங்களா, இப்போ நான் சொன்னேன் இல்லை, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? ஒருத்தர் பொறுமைன்னு சொல்கிறாங்க. அடுத்து கடலை காட்டிலும் பெரியது எது? காதல். அடுத்து மலை காட்டிலும் பெரியது எது? அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எதுங்களா? காலத்தினால் செய்நின்றி சிறிதென்னும் ஞாலத்தின் மான பெரியது. ஒரு காலத்தில் செய்த ஒரு நன்றியை நீ மறக்காம இருந்த உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோட பெரியது எது? பயன் தூக்கார் செய்த உதவி நைன் தூக்கின் நன்மை கடலினும் பெரியது. மலையோட பெரியது எது? நிலையில் அடையும் தெரியாதும் தோட்டம் மலையினும் மான பெரியது. அம்மா எல்லாத்தையும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால என்ன, படம் வந்து வடச்சண்டை கதை. வடச்சண்டை மாசத்தை வந்தார். அதனால என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி நல்லா பண்ணுறாங்க. முதல்ல என்ன, நம்மளுக்குள்ள நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் நமக்கு வந்து பெருசாக எடுத்து, அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நாங்கள் கோபத்தில் திட்டிருப்போம். அப்போ அவங்களுக்கு சில விஷயங்கள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். அதனால என்னன்னா, ஒரு படம் வெற்றி பெறதுக்கு முதல்ல என்ன தெரியுங்களா, நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்றா இருக்கணும். அதை விட உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியே பெறும் என்பதை கூறிய என்னுடைய உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.